ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம HTML எலமெண்ட்ஸ்க்கு ஐடி டேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது ஐடி டேக் ஐடி ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு அது பேர்லேயே தெரியுது. ஐடினா ஐடென்டிட்டி, அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னா, இப்போ HTML டாக்குமெண்ட்டில் ஐடி டேக் யூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா அந்த எலமெண்ட்டை கெட் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எலமெண்ட்டு கெட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் ஐடி. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்னு வர வீடியோலலாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஐடியோட யூஸ் சொல்லிடுறேன். நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டுட்டோரியல் 30. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக 30 டுட்டோரியல் அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில். ஓகே, இப்போது HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஹெட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஹெட் அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இப்போ ஐடி ஆட்ரிபியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ அது பாடி டேக்கில். இப்போ ஒரு பி டேக் போட்டுக்கலாம். பேராகிராஃப், ஹாய், திஸ் இஸ் a paragraph. ஓகே, இப்போ ரன் பண்ணால் இன்னும் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணலாம். இந்த வீடியோ கொஞ்சம் CSSக்குள்ளே போகும். உங்களுக்கு CSS தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. தெரியலனா அந்த CSSக்கு லைட் மைன்யூட் இன்ட்ரடக்ஷன் நம்ம HTML ப்ளேலிஸ்ட்டில் இருக்க ஸ்டைல் டேக், அந்த டேக்கில் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸ்டைல் டேக்கு, ஸ்டைல் ஆட்ரிபியூட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஸ்டைல் டேக்குக்காக தான் நான் மெயினாக ஹெட்டை ஓப்பன் பண்ணேன். இப்போது எனக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் க்ரீன் கலரில் வேணும். அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம பி எலமெண்ட் செலக்டாரில் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி அப்புறம் ஸ்டைல் டேக் நம்ம போடல, ஸ்டைலில் போட்டுக்கலாம். பி எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணி கலர் ப்ரஷ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு
இதில் போனோன்னா இங்கே இன்செட் கலர்னு இருக்கும். இதில் போய் எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் ப்ளூ வச்சுக்கிறேன். திஸ் இஸ் அ பேராகிராஃப். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க பேக்ரவுண்ட் கலர். அது வந்துட்டு ரெட்டு தந்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பேராகிராஃப் வந்துட்டு ஒரு பிளாக் எலமெண்ட்னால ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போது நான் இன்னொரு பேராகிராஃப் டேக் போடுறேன். அதில் I don't want color அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தோம்னா இதுக்கும் சேர்த்து கலர் அப்ளை ஆகுது. ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் கலர், எனக்கு கலர் வேண்டாம், இந்த ஒன்லி இதுக்கு மட்டும் தான் கலர் அப்ளை பண்ணணும், இந்த 2வது பேராகிராஃப் டேக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ பி எலமெண்ட் செலக்டாக யூஸ் பண்ணதுனால மொத்த பி எலமெண்ட்டுக்கோ தான் அந்த கலர் அப்ளை ஆகும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் ஐடி. இப்போ நான் ஐடி அட்ரிபியூட் கொடுத்துக்கிறோம். இதில் போய் நான் கலர்னு தந்துக்கிறேன். இப்போ இங்கே பிக்கு பதிலாக கலர் அப்படின்னு எலமெண்ட் செலக்டாக யூஸ் பண்ணி போட்டால் வராது. ஏன் வராது? ஏன்னா எப்பவுமே சிஎஸ்எஸில் ஐடியை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆஷன் போடணும். ஆஷ்னு போட்டால் அது ஐடி. இப்போ பார்த்தோன்னா ஹை திஸ் இஸ் அ பேராகிராஃப், அதுக்கு மட்டும் கலர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, அண்டு புக் மார்க். நம்ம ஆல்ரெடி புக் மார்க் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அது இதில் தான் எங்கேயோ இருக்கும். நம்ம ஜம்பாக பண்ணி போகலாம். எதில் வருதுன்னு பார்ப்போம். ஃபார்ம் டேக் வந்துட்டோம். ஃபார்ம் டேக் அதுக்கு கிட்ட தான் கிட்டத்தட்ட ஸ்டைல் டேகுக்கு வந்தாச்சு. ஸ்டைல் டேகில் கோட் பண்ணது இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ சேஞ்ச் ஆல் திஸ் வில் ரிமைன். இது என்ன 2014. ஸோ கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 17 இல்லை, 18 கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தோன்னா வெப் டெவலப்மெண்ட் சாரி, இதை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இது 18 19 போய் பார்ப்போம். இதுதான்.
இங்கே 14ன்னு இருக்குது. இதை குத்தனா இங்கே பார்த்தோன்னா இப்போ ஏஹெச்எஃப்ல ஆஷ் 14 கொடுத்துருக்கோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆஷ்னால ஐடியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இங்கே பிஐடி 14ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது கிளிக் பண்ணும்போது அந்த இதுக்காக போகணும். ஆனால் இது அவ்வளோ பெருசாக இல்லை, அதனால தான் போல். நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, காப்பி பண்ணுறேன்ற பேரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டேன். தெளிவாக போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, வந்துச்சு. இப்போ ரன் பண்ணோன்னா பாருங்க, பெருசாக வந்துச்சு. இப்போது நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தோன்னா திஸ் இஸ் 14 ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வந்துச்சு. நம்ம இதை மொத்தத்தையும் காப்பி பண்ணி இங்கே இருக்கோ காப்பி பண்ணிட்டு இந்த 15th எலமெண்ட் பேக்கில் பேஸ்ட் பண்ணிடுறேன்னா இது கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடும். இப்போ கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு எண்டு வரைக்கும் ஏன் போகுதுன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் 14 இந்த டேக் வந்துட்டு எண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருந்தால் ஃபஸ்ட்லேயே போயிடும். இப்போ நான் இதுலேயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மேபி இப்போ எண்டுக்கு போகாது. இப்போது இது பண்ணால் இப்போ எண்டுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா இப்போது இன்னும் பத்தலை. நம்ம இந்த 15th இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இப்போ மேலே வந்துச்சு. எண்டு வரைக்கும் போலப்பாங்க. எண்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. எண்டு வரைக்கும் போகல. ஸோ இந்த மாதிரி புக் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு புரியலன்னா புக் மார்க் வீடியோவை நான் முழுசாக போய் பாருங்கள். கார்ட்டில் மேலேயோ தரேன். ஓகே, இதுதான் ஐடி டேக் யூஸ் ஆகுது. இப்போ சிஎஸ்எஸ் மட்டும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்டில் கூட யூஸ் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்டில் டாம்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். சீக்கிரமாக HTML சீக்கிரமாக ஒரு போஸ்ட் போடுறேன். அதில்
HTML முடிச்சுட்டு JavaScript வரலாமா இல்லை இப்பயே JavaScript போட்டான்னு கேட்க போகிறேன். அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பற்றி பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.